ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் ரகமான தோற்றங்கள் சுவையான மதுவிலே ரகசிய தேவதீபம் அசலான காவியம் அழகான ஓவியம் 1000 லட்சம் வடிவான பூமியில் கடலவை என்ற போல் அடி போடும் போதே உள்ளம் வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராது என்னிடம் வாராது என்னிடம் வாராத மரண பயனை அப்படின்னு நான் சொல்லி முடிச்சேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. இப்ப நான் சொன்ன கவிதைக்கும் நான் பேச போறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு மூச்சு மட்டும் அந்த கவிதையை சொன்னா நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. இந்த மைக் எப்படி எனக்கு பேசினா நல்லா கேள்வி செக் பண்றதுக்காக இந்த கவிதையை சொன்னேன். அதனால நான் பேச போறதுக்கும் இந்த கவிதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சம்பந்தமும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரியான விழாக்களில் கலந்து கொள்கிற பொழுது ஒரு விதமான உற்சாகம் இயல்பாகவே இருக்கும். உங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த உற்சாகத்தோடு தான் நான் அரங்கத்துக்குள்ளே நுழைகிற வரைக்கும் இருந்தது. ஆனால் நீங்க அரங்கத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சு. ஏன்னா பேர் அற்புதமான இந்த மண் மேல கலைஞர்கள் இசைத்து கொண்டிருக்கிற பொழுது நான் பேச வந்து விட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா கொஞ்ச நேரம் வாசிக்க விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை நமக்கு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. நீங்கள் எல்லோரும் அந்த மண் கலைஞர்களை நீங்கள் சந்தோஷம் தேர உங்கள் கைகள் வலிக்க அவர்களை கௌரவிக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு என்ன அடிப்படை காரணம்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மண் இசை கலைஞர்கள் அவங்களுடைய ஆற்றல் ரொம்ப பேராற்றல். நீங்க அந்த மேடையில் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சாதாரணமா இன்னைக்கு எலக்ட்ரானிக் கிட்டாரு அது இதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வச்சு நம்ம மீட்டுக்கிற பொழுது கூட ஒரு பெரிய அளவுக்கு உடல் பலம்லாம் நம்ம செலுத்தி வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சாதாரணமா வாசிச்சா கூட ரொம்ப பேர் அற்புதமான இசையெல்லாம் வந்துடும். ஆனால் இந்த மண்ணிசை கருவிகளை இசைக்கிற பொழுது உடல் ஆற்றல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கலை ஆற்றலும் இருக்கும். இது ரெண்டும் கலந்து வெளிப்படக்கூடிய வீரம் இல்லையா, அது ரொம்ப அசாத்தியமா. அதனாலதான் இந்த மேடையில் அழைத்து மாவட்ட நிர்வாகமும் பபாசியும் சேர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நான் ஏராளமான புத்தக திருவிழாக்களில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட நாகைக்கு வருகிற போது நான் ஒரு தனி சந்தோஷத்தோடு வருவேன். அதற்கு காரணம் இங்கே நிகழ்ச்சியை கொஞ்சம் ஒழுங்காக நடத்துவார்கள் என்பது மட்டுமல்லாமல் இங்கே வரக்கூடிய வாசகர்கள் ஆக சிறப்பாக ரசிப்பீர்கள் ரொம்ப முக்கியமானது. அது நாகை மண்ணுக்கே இருக்கக்கூடிய அந்த இலக்கிய பண்பு. இதெல்லாம் எதுக்கு சொல்வேன்னாக்க தொடர்ச்சியா நம்ம பேசுகிற பொழுது நீங்க யாரும் சோர்ந்து போகாம கை தட்டிட்டே இருக்கணும் முடிக்கிற வரைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் மேடைக்காக சொன்னா கூட கதையும் பாட்டும் அப்படின்னு ஒரு தலைப்பட்டி கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு மதியம் வரைக்கும் ஒரு பாடல் பதிவு போச்சு. இணையத்தில் பாடல் பதிவெல்லாம் முடிச்சுட்டு சரி பேச போறாங்கன்னு சொல்லி கிளம்பும் பொழுது ஒரு தொலைபேசி வந்துச்சு. சரி நிகழ்ச்சி விழா குழுவினர் தான் ஏதோ நம்ம அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமா போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் நான் சூப்பர் ஸ்டார் பேசுறேன் அப்படின்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. தமிழ்நாடு கூட எல்லா சூப்பர் ஸ்டாரும் நான் பாட்டு எழுதியிருக்கேன், எல்லா சூப்பர் ஸ்டாரும் என்னோட பேசியிருக்காங்க. ஆனா எந்த சூப்பர் ஸ்டார் போனாலும் என்னை இப்ப கூப்பிட்ட மாதிரி இல்லை. நான் ரொம்ப மாதிரி பதட்டம் சார் உண்மையாவே ஏதோ வேற நம்ம இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ல யாராவது குரல் பார்த்து பேசுறாங்கிற பதட்டம் எனக்கு வந்துருச்சு. சார் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டேன். ஆமா சார் நான் சூப்பர் ஸ்டார் தான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன திருப்பி எனக்கு கொண்டு போய் புரியல. நான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுடைய குரலையும் அவர் பேசும் பொழுதே பார்த்து இது அவர் குரலா இருக்குமா இவர் குரலா இருக்குமா யோசிக்கிற அளவுக்கு ஒரு குரல் இருக்கு. சார் நீங்க சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். சார் சூப்பர் ஸ்டார் சார் நானே சூப்பர் ஸ்டார் தான் பேசுறேன் அப்படின்னு எனக்கு சீரியஸாவே ரொம்ப புரியல. அந்த தொலைபேசி இருக்கு. நான் உடனே இல்லைங்க நீங்க சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேர் சொல்லுங்க அப்படின்னோடனே நான் மதுரையில இருந்து ரமேஷ் பேசுறேன் சார், இன்னும் ஒரு 2 வருஷத்துல நான் தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஆக போறேன் அப்படின்னாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆக பிறகு நீங்க சூப்பர் ஸ்டார் உங்களை சொல்லிக்கலாங்க சார், இப்பயே சொல்றீங்க அப்படின்னு. இல்ல சார் நீங்க நிறைய சூப்பர் ஸ்டார் பாட்டு எழுதிருக்கீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது எனக்கு நீங்க பாட்டு எழுதி நீங்க பெரிய பாடலாசிரியர் ஆயிக்கலாம். நான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டா உங்க வாழ்க்கையே ரொம்ப எளிதாயிடுச்சு சார், எனக்கு வர படத்துல உங்களுக்கு அது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவர் 2 வருஷத்துக்கு சூப்பர் ஸ்டார் ஆக போறவரு. சரி சார் இப்ப நீங்க ஏதாவது நடிச்சிருக்கீங்களா அப்படின்னா நான் நடிக்கிற வாய்ப்பு கிட்டதான் சார் உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னாரு. தயவுசெய்து போன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 வருஷத்தை கழிச்சு நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு பிறகு என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறவர் தன்னை சூப்பர் ஸ்டாராகவே நினைத்துக் கொண்டு பேசினா இருந்தது இல்லையா, அந்த கலைஞரை நான் ரொம்ப மனதார ஒரு விதத்துல பாராட்டுறேன். என்ன யோசிச்சு பாருங்களேன், நான் சூப்பர் ஸ்டார் ஆகிவிடுவேன் என்று அவன் நம்புகிறான் இல்லையா, அந்த நம்பிக்கைக்காக எங்கிறது என் நம்பர் கொடுத்தாருன்னு தெரியல, இன்னும் எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணி தொல்லை கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனால் அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. என்னோட கதையும் என்னுடைய பாட்டும் இப்படிதான் இருக்கு. தினசரி இப்படி யாரும் ஒரு தம்பி, ஒரு தோழன், ஒரு ரசிகன், ஒரு கலைஞன், ஒரு கவிஞன் யாராவது பேசி தன்னை பற்றி இந்த இடத்துல அறிமுகம் செய்து கொண்டு இப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. இதுல கதையும் பாட்டும் பற்றி என்ன பேசுறது,
அப்படின்னு யோசித்து பார்த்தால் நிறைய அற்புதமான செய்திகள் எல்லாம் இருக்கு. ஒரு புத்தக திருவிழான்னு சொல்ல போனா தமிழ்நாடு அரசுக்கு நான் ரொம்ப மனமோர்ந்து ஊர்வோர் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போய் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன். காரணம், இந்த சமூகத்தை ஒரு அறிவு சமூகமாக மாற்றுவதில் இந்த அரசு எடுத்துக் கொண்டிருக்கிற அக்கறை இருக்கிறது இல்லையா, அதை நாம் எல்லோரும் ஒரு முறை கைத்தட்டி நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஏறக்குறைய இந்த 4 ஆண்டுகளாக எல்லா மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான புத்தகங்கள் விற்றுக் கொண்டிருக்கிறது, ஏராளமானவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்மை அறிவு சமூகமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் ஆணவ கொலைகளும் இந்த படிப்பறிவுக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டத்தையும் யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதுல ஒரு சின்ன தடுமாற்றம் நமக்கே வருகிறது. நம்ம படிக்கிறோம், ஆனாலும் வாழ்க்கையில் அதையெல்லாம் பயன்படுத்துகிறோமா? நாம் படிக்கிறோம், அதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா? நாம் படிக்கிறோம், அதெல்லாம் நம்முடைய முன்னேற்றத்தை நோக்கி நகருகிறதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெருமை நம்ம எல்லோருக்குமே குடிக்கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு தான் சமூகம் இருக்கிறவர். ஆனாலும் நாம் படிக்காமல் இருக்க முடியுமா? ஆனாலும் புத்தக கண்காட்சிகள் நடத்தாமல் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் அரங்கு நிறைந்த கூட்டத்தோடு புத்தகத்திற்காக வந்து அமர்ந்திருக்கிறோமே, அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் இன்னும் கொஞ்ச காலம் கழித்து இன்னமும் மேலான இடத்திற்கு நாம் செல்வோம் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு. அதனால இதை நாம் எந்த இடத்திலும் சோர்ந்து விடாமல் திரும்ப 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னமும் நாம் பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்க வாசித்த கலைஞர்கள் எல்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக அவங்கள வந்து வாசிச்சாங்க. அவங்க வாசித்த பாடலினுடைய மொழி, வாசித்த ராகத்தினுடைய பாவம், இதை எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு கலைக்கான தாகம் இருந்தது இல்லையா, அந்த தாகம் வந்து ரொம்ப ஆச்சரியகரமானது. அவர்கள் பின்னால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கு. அந்த கதைகளுக்கு பின்னால் எல்லாம் ஒரு பாட்டு இருக்கு. நான் ரொம்ப சாதாரணமா சினிமாவில இருந்தே உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு கொஞ்சம் இலக்கியத்தை கொஞ்சம் பேசிடுவோம். காதலிக்க நேரங்களேன்னு ஒரு படம், இங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதிகமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த காதலிக்க நேரங்களேங்கிற படத்துல வந்து நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு. இது பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். இப்போ நீங்க போட்டா கூட நாகேஷ் கதை சொல்றேன், இந்த ஒரு காட்சியை வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பேர் ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த படத்துல ஏற்கனவே அந்த படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீதர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பிரபலம் அடைந்த ரொம்ப முக்கியமான நவீனமாக படம் எடுப்பதில் பேர் வாங்கி இருந்தார் அந்த காலத்துல. அப்படி இருந்தவர் என்ன பண்றாரு, இந்த காதலிக்கு நேரங்களை படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் மாத்திடுவோம். ஏன்னா இந்த படத்தை எல்லாம் புதுசா நம்ம செய்யணும், இந்த படத்துல வந்து எல்லாவற்றையுமே புதுமை செய்ய வேண்டும் என்பதற்காக டான்ஸ் மாஸ்டர் மாத்தவும் முடிவு பண்ணிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய வசனத்தை தான் சித்ராலயா கோபுகிறவர் அவர் இடத்துல ஒரு சொல்றார், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரை வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்து அந்த நாளுக்கு வந்து வர சொல்றாங்க. வர சொல்லும் பொழுது அதே மாதிரி இயக்குனர் ஸ்ரீதர் வந்து அலுவலகத்துக்கு வந்த பொழுது ஒருத்தர் காத்திருக்கிறாரு. ஒருத்தர் காத்திருந்தோடனே அவரோட சார் இந்த மாதிரி சித்ராலயா போகும்போது நீங்க நடன ஆசிரியர் தேடிடுறீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாமா, அவர் அனுப்ப வராங்க அப்படின்னாரு. அவர் மையமா தலையாட்டுறாரு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு இவர் பதிவு செய்து இருக்கிற பாடல்கள் எல்லாம் அவர் போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டணும் அவர் அந்த பாட்டை எல்லாம் கேட்கிறாரு. கேட்ட உடனே இதுக்கு நான் ஆடி காட்டுக்குமா சார் சொல்றாரு. நீங்க ஆடி காட்டுங்கன்னு சொல்றாரு. அவர் ஆடி காட்டுறாரு. உண்மையிலேயே ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப பிரமாதமா ஆடுறாரு. இன்னொரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டா போடுறாரு. ஒரு 3 பாட்டு பதிவு செய்யப்பட்டு அந்த 3 பாட்டு ஆடி காட்டுறாரு. 3 பாட்டு ரொம்ப பிரமாதமா ஒரு ஆடி. உடனே அவருக்கு சந்தோஷமே, சரிங்க நான் வந்து கோபுகிட்ட சொல்லிடுறேன், நீங்க இந்த படத்துக்கு பணியாற்றுங்கன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு மாலை வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம படப்பிடிப்பு நடத்த போறோம், எங்கெங்கெல்லாம் இந்த டான்ஸ் அமைக்க போறோம் அப்படின்லாம் நம்ம உட்காந்து பேசி முடிச்சு அவர் அனுப்புறாரு. அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி வெளியில வந்து பார்த்தா வெளியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு. வெளியில வந்து கொஞ்சம் சார் நீங்க சார் என் பேர் ஜெயராமன், சித்ராலயா வந்து நீங்க டான்ஸ் மாஸ்டர் சொல்றீங்களா, அதுக்காக வந்திருக்கேன், என் பேர் ஜெயராமன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோட ஸ்ரீதருக்கு பக்குவமாயிடுச்சு. ஏன்னா காலையில இருந்து இன்னொருத்தரை வந்து பேசி அவர் ரொம்ப நல்லாவும் ஆடிக்கிறாரு, அவரை ஒப்பந்தம் பண்ணிட்டோம். இப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு சித்ராலயா கோபுரம் சொன்ன உடனே அவங்க உடனே தொலைபேசி பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு, மாமா ஜெயராமன் நான் தான் அனுப்பிச்சேன் அவர் சொல்றாரு. இப்ப 2வது வந்தாருல இவருதான் சரியான வரும். அப்ப முன்னாடி வந்தவர் பெயர் தங்கப்பன் மாஸ்டர். அவர் தான் அந்த படத்துக்கு எல்லா பாடல்களுக்கும் நடனம் அமைத்தவர்.
அவருக்கு இந்த தகவல் தெரிந்த உடனேயே எப்படியாவது இந்த வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர் முன்னாடி முனைந்து அந்த வாய்ப்பை பெற்றுட்டு போயிடாரு. இருந்தாலும் அந்த ஜெயராமன் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு அடுத்தடுத்த படத்துல அவர் கொடுக்குறாருங்கிறது இந்த செய்தி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு கலைஞன் தன்னோட கலைக்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்கிறது தான் இது உதாரணம். எப்படின்னா, நம்ம இப்ப விழாவுக்கு வரும்பொழுது ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் பேசினார்ல, அந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் எல்லா கலைஞர்களும் இந்த கலையை தனக்கு வைத்திருக்கக்கூடிய கலையை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த எல்லையும் கடந்து செல்வார்கள். இந்த கதை ரொம்ப முக்கியமானது. இது ஸ்ரீதர் அவர்களே சொன்ன கதைதான். அதற்கு பிறகு தங்கப்பன் மாஸ்டர் எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஆனாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் பார்த்துருக்கோம். அதனால திறமை இருக்கிறவர்களே திரைப்படத்தெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஒரு பாட்டு, ஒரு கதை, இது எல்லாமே நமக்குள்ள இருந்து எப்படி எல்லாம் வெளிப்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க அந்த படத்துல அவ்வளவு சிறப்பான பாட்டு இருக்கு, அவ்வளவு சிறப்பான ஒவ்வொரு பாடலுடைய வரிகளையும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல எழுத முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், யோசிக்க முடியாது. ஏதாவது ஒரு பாட்டு நீங்க சொல்லுங்க, அந்த படத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டை இப்ப நான் எழுதுறேன் அப்படின்னு நீங்க சொன்னா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான கருத்தாக்கமுடைய ஒரு பாட்டு. உனக்கு யோசிச்சு, ஒரு பொண்ணு 2 பொண்ணு கார் பண்ணிட்டு ஒரு முதலாளி போடுங்க, கார் ரிப்பேர் இப்ப பாடுவார் அவர். தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? இந்த பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சந்தேகம் தானான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அமர்ந்து இருப்பதுல எனக்கு தெரிஞ்ச ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. அந்த பையன் அவங்கள்ட்ட வேலை பார்த்த பையன் வேலையை நிப்பாட்டிடுறாங்க. அவங்க முதலாளி வீட்டு பொண்ணுங்க, அவங்க கார் ஓட்டிட்டு வராங்க. அவங்கள்ட்ட கார் ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே அந்த பொண்ணுங்க படிச்ச பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களுடைய காரை ரிப்பேர் ஆனோட அந்த காரை சரி பண்ணி கொடுக்கலாம். அந்த பையன் காதலே இருந்தா கூட காதல கூட சொல்லிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பையன் என்ன பாடுவான்னா, சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டம் படலாமா, தாளாட்டும் பெண்ணின் பூவாட்டம் கைகள் காரோட்ட வரலாமா. இப்ப போய் நான் எழுதுறேன் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க எல்லாம் கார் ஓட்டலாமா அப்படின்னு நான் கேட்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, கட்டான மீது கலங்கிட குலங்கிட வேலை செய்யலாமா, இது நாகரீகமா, போற வேகமா, நானும் வரலாமா. ஏங்க, ஒரு பொண்ணு கார் ஓட்டினா அது நாகரீகமானு கேட்கிற அளவுக்கு இருந்திருக்கிற சம்பவம் இப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா இன்றைக்கு எதை நோக்கி நம்ம நடந்து பாருங்க. அதை விட அடுத்த சம்பவம் அதுவும் பாதாள படிப்பு நீ படித்தாலும் அதுக்கு அது துணை வேணும், கோடான கோடி பணம் இருந்தாலும் கும்பிட்டு விட வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஆடின் காடு விட வேண்டும்னு எழுதின ஒரு பாட்டு இருக்குது. ஆனா அந்த படம் அந்த காலத்துல மாடர்னான ஒரு படம். அன்னைக்கு எஸ்.எஸ். வாசன் அவர்கள் நடந்த அந்த ஜெமினியில மிக பிரமாதமாக பிரிண்ட் போட்ட ஒரு படம். அந்த பிரிண்ட்டுக்காகவே இந்தி பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பிரிண்ட் போட்டு போட ஒரு படம். அந்த இயக்குனர் மாடர்னான புதுமையான இயக்குனர், மிக சிறப்பாக கதை சொல்கிறவர். எப்படி சிறப்பாக கதை சொல்வார் அப்படின்னாக்க, நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்களை எல்லாம் கொண்டு சொல்வார். இன்றைக்கு சொல்லக்கூடிய கதைக்கு மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர் அந்த காலத்துல அவ்வளவு நுட்பமாகவும் அவ்வளவு தொழில்நுட்ப ரீதியிலும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் படம் எடுத்தவருடைய படத்தில் கூட இப்படிதான் ஒரு பாட்டு இருக்கு. இப்போ ஒரு கதை, அதுக்கான பாட்டு. இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்படி யோசிக்கவே முடியாது. இப்படி எழுத முடியுமா? இப்போ எழுதுனா என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. எதையுமே ஒரு காலகட்டத்தோடு விட்டுற முடியும். அதற்கு பிறகு அதே மாதிரியான சிந்தனை ஓட்டத்தோடு நாம் இயங்குகிற பொழுது இந்த சமூகம் நம்மளை வன்மையாக கண்டிக்கும். இப்ப அந்த மாதிரி எழுத முடியாது. ஆனால் அந்த பாட்டை எழுதுறதுக்காக கண்ணதாசனை குறை சொல்லலாமான்னா நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த காலத்தின் சூழல், அந்த காலத்தினுடைய புரிதல் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த பாடல்கள் உதவுங்கிறத நம்ம ரொம்ப மனசுக்குள்ள வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷன் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியாது இல்லையா. என்னோட பாடல்கள் நீங்க நிறைய கேட்டுருக்கீங்க. இந்த பாடலுக்கான பல்லவி எப்படி எழுதுறது, அந்த பாடலுக்கான பல்லவியை நான் எங்கிருந்து எடுத்துக்கொண்டு எழுதுவதுங்கிறது இருக்கு இல்லையா. நான் எங்கிருந்து படித்துக் கொள்வதிலே புத்தகங்களில் தான் எடுத்துக்கொள்கிறேன். அதனாலதான் எல்லா புத்தக கண்காட்சியிலும் நான் போய் பேசுகிற பொழுது நான் எந்த பாட்டை எந்த தாக்கத்தில் இருந்து எழுதினேன், எந்த புத்தகத்தினுடைய வாசிப்பில் இருந்து எழுதினேன், எந்த புத்தகம் எனக்கு கொடுத்த உத்வேகத்தில் இருந்து ஒரு பாடலை எழுதினேங்கிறத நான் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறது ஒரு காரணம் தான். ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஒரு வரி சொல்றேன். இலக்கியத்தினுடைய ஒரு வரி எவ்வளவு பெரிய கதையை உள்ளடக்கிதுங்கிறத யோசிப்பாங்க. நாச்சியார் திருமுறையில ஒரு பாடல் 36வது பாட்டு நீங்க அவசியம் போய் படிச்சு பாருங்க. இங்க நாச்சியார் திருமுறையில கிடைக்கும், நீங்க வாசி போய் பாருங்க. நாச்சியார் திருமுறையில் 36வது பாட்டு. அந்த பாட்டுல ஒரே ஒரு வரி இருக்கு. அந்த ஒரு வரிக்கு ஒரு 5 நிமிஷம் கதை சொல்லணும். நான் சொல்றேன் அந்த கதையை, நீங்க யோசிச்சு பாருங்க. அற்றவன்
மருதம் முறிய நடை கற்றவன் வஞ்சனை கஞ்சனை வஞ்சனையா அப்படின்னு இருக்கு. இது ஒண்ணுமே புரியலையே நமக்கு. அற்றவன் மருதம் முறிய நடை, அது என்ன? அற்றவன் மருதம் முறிய நடை அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கெல்லாம் அது தெரியாது. அது ஒரு 4 வரி. அற்றவன் மருதம் முறிய நடை கற்றவன் கஞ்சனை வஞ்சனையால் செற்றவன் திகழும் மதுரை பதி கொற்றவன் வரி கூடிடு கூடலே அப்படின்னு ஒரு பாட்டு. இதை படிச்சு பார்த்தோம். கண்ணனை பத்தி ஒரு பாட்டு, ரைட், அது புரியுது. ஆனா இந்த அற்றவன் மருதம் முறிய நடை அப்படின்னா என்னன்னே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் போய் விளக்க உரை நூல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு வழிக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்ன கதைனா புராண கதை தான். நம்புகிறவர்கள் நம்பலாம், சுவாரஸ்யத்துக்காக தெரிந்து கொள்கிறவர்கள் தெரிந்து கொள்ளலாம், விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கலாம், அது உங்களோட இருக்கும். ஆனா ஒரு வரியில எவ்வளவு அதுக்குள்ள அடர்த்தி இருக்குன்னா, அற்றவன் மருதம் முறிய நடை அப்படின்னா, ஒரு காலத்துல புராணத்துல சொல்றது, ஒரு காலத்துல குபேரனோட மகன்களாக இருந்த நலப்பு பணம் மணிக்கிறவன் 2 பேரும் என்ன பண்றாங்க, பணத்துல குளிச்சுட்டு பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அந்த லோகத்திலையும் டாஸ்மாக்லாம் இருந்துச்சோ என்னமோ, ஃபுல்லா குளிச்சுட்டு ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நாரதர் குறுக்க வந்துருக்காரு. நாரதர் குறுக்க வந்த உடனே அப்போ இவர் ஒரு பெரியவர் வராருன்னு சொல்லிட்டு மட்டு மரியாதை இல்லாம அவருக்கு முன்னாடியே ஆடி இருக்காங்க. அங்க ஒரு குளம் விட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு ஆடி இருக்கிறாங்க. நாரதருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நாம எப்படியே இருந்தாலே நாம அந்த காலத்துல ஆளுநர் மாதிரி வாழ்ந்தவரு, நம்மளே பார்த்து இந்த பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியிட செய்யலாம் போகும்பொழுது அவர் திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்தா அந்த பையனை மேலும் அவமானப்படுத்தி தன்னுடைய ஆடையெல்லாம் அவிழ்த்து அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. கோபம் வந்து என்ன பண்றாங்கன்னா, புது முடிவுகளுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, சபிச்சிருவாங்க. அவ்வளவுதானே, வேற ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. உடனே சபிச்சிட்டாரு. என்ன சபிச்சிட்டாருன்னா, நீங்க 2 பேரும் மரமா போங்கன்றாரு. என்ன மரமா போங்க, மருத மரமா போங்கன்றாரு. அவனுக்கு அதுக்கப்புறம் குபேரன் போய் பஞ்சாயத்துக்கு போய் அவரெல்லாம் கூட்டிட்டு வந்து மாணவத்துல இருக்க தேவர்கிட்ட எல்லாம் வந்து பஞ்சாயத்துல பேசினா, நாரதர் சொல்லிட்டாரு, இது எதாவது முடியாதுப்பா, சாபம் கொடுக்குற வர மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதை போக்குறவரை கண்ணன் தான் இருக்கு. கண்ணன் எப்போ வராரோ அப்பதான் இந்த சாபம் விடுதலையாரு. இந்த சாபம் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. என்னடா பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கண்ணன் யசோதையை அவதரிக்கிறார், மகனா அவதரிக்கிறார். அவர் சின்ன குழந்தைய பிறந்தாரு. இப்படிதானே புராணத்துக்கு கதை சொல்லுவாங்க. உடனே அவர் குழந்தைய பிறந்துட்டாரு. அந்த குழந்தைய பாலூட்டி சீரோட்டி இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஏற்கனவே நல்ல ஒரு மனுஷங்களோட ஓவரா சேட்டை பண்ற குழந்தை இருக்கு. கன்னடத்துலயும் ஓடவும் முடியாதும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால யசோதை என்ன பண்றாங்கன்னா, கயிறு ஒண்ணு கட்டி கட்டி வச்சிருக்காங்க, அந்த தூண்ல கட்டி வைக்கிறாங்க. இது கொஞ்சம் தூரம் இழுத்து ஓடுது, போக மாட்டேங்குது. இப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த அம்மா நம்ம வேலையை பார்க்கறதுக்குள்ள கொஞ்ச நேரம் படுத்தாவும் டார்ச்சர் பண்ணுது. அதனால என்ன பண்ணுவோம், ஒரு உரல், வெயிட்டான ஒரு உரல்ல கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிற்றால உரல்ல கட்டி இடுப்புல வச்சிருக்காங்க. இந்த குழந்தை நடந்து பார்த்தது என்ன பண்ணுது, இழுத்துக்கிட்டே போகும். இழுத்துட்டே போய் 2 மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு இடையில உள்ள போயிருக்கு. உள்ள போனோட இங்கதான் உரல் கட்டிருக்கீங்க. இந்த உரல் பட்ட உடனே கண்ணன் கைப்பட்டு அந்த மரத்துக்கு மேல் பட்ட உடனே அவங்க உன்வசம் ஆகி அந்த மரம் 2ம் மறுபடியும் நலகுபன் மணிக்கிழவனா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்ற கதை. இவ்வளவு பெரிய கதைய அற்றவன் மருதம் முறிய நடை கற்றவன் கஞ்சனை வஞ்சனையா செற்றவன் திகழும் மதுரை என்பது கொற்றவன் வரி கூடிய கூடலேன்னு முடிச்சிட்டாங்க. இந்த 4 வரியை தெரிந்து இதுல 4 கதை இருக்கு. இந்த 4 வரியை சொல்ற நேரம் எது சொல்லணும்னா, ஒரு சின்ன வரியை நம்ம படித்தால் கூட அந்த வரியிலிருந்து நான் வேறு விஷயங்களை நோக்கி நடந்துட்டே இருக்க முடியுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி படிப்புங்கிறது அதான் ரொம்ப முக்கியமானது. அவன் படிக்கிறது சாதாரணமா படிச்சு கடந்து போகிறதுங்கிறது கிடையாது. ஆனா அந்த ஒரு வரிக்குள்ள ஏதாவது ஒரு புது செய்தி கிடைச்சிடும், ஒரு புது விஷயம் கிடைச்சிடும். அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கோம். எல்லாரும் இவ்வளவு பெண்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ஐம்படை தாலி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாலி எல்லா காலத்திலையும் கட்டியிருக்கீங்க. ஐம்படை தாலி கம்பராமாயணத்துல வரும் இந்த வார்த்தை. ஐம்படை தாலி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கைப்பற்றலாம், சொல்லலாம். ஆண் குழந்தைகளுக்கும் கட்டக்கூடிய தாலி அது. ஐம்படை தாலினா 5 ஆயுதங்களை பொறித்த ஒரு தாலி. குழந்தை பிறந்த ஒரு 6வது மாசம் ஒரு 8வது மாசம் அந்த குழந்தைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டா அப்படி ஒரு ஐதீகம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதை போட்டாக்க அந்த குழந்தை வீரத்தோட வளரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தொண்ணூறு இருந்திருக்கு. இது சங்க இலக்கியத்திலயும் இருக்குது, அது பிறகு இடைக்கால இலக்கியத்திலையும் வருது, எல்லாத்துலயும் வந்துட்டே இருக்கு. அப்படி வரக்கூடியத கம்பர்
நாட்டுப்படல் வந்து ஒரு இடத்துல எழுதிட்டு போவார். அது போற போக்குல சொல்லுவாரு. அது சொல்லும் பொழுது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஓமையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நாடு வந்து ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கு. அந்த நாட்டுல எதற்காகவும் யாரும் கூனியோ குவிந்தோ போக நிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல எல்லா சிறப்பையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒண்ணு சாதாரணமா இருக்குமா இந்த ஊர்ல? யாருடைய தலையாவது, யாருடைய இடையாவது, யாருடைய காலாவது குவிகிறதா பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு காட்சியை பார்க்கிறாரு. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு, இந்த சோறு ஊட்டிட்டு இருக்கிறத அவ்வளவு பிரமாதமான ஒரு 4 வரி தான். இந்த ஐம்படை தாழி அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இந்த ஐம்படை தாழி அப்படிங்கிற சொல்ல வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க போய் உங்களுடைய செல்பேசியில ஐம்படை தாழின்னு கூகுள்ல நீங்க போட்டீங்கன்னா ஒரு பெரிய தகவல் வரும். அந்த தகவல் பக்கத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து இதுதான் அந்த பாட்டு. தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை, தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை, மாலைவாய் அமுது ஒழுகு மக்களை, வாளில் குத்துவர் செங்கை பங்கையம் வாழ்நிலா உற புதிய மானுமே அப்படின்னு ஒரு பாட்டு. தனித்தனியா சொல்லி பாருங்க. தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை. குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு விடுற ஒரு காட்சி இருக்குல்ல. குழந்தைய தூக்கி எடுக்க வச்சு அந்த அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போது கழுத்துல போட்டு அந்த தாலி ஐம்படைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த டாலர், நம்ம இப்ப டாலர்னு சொல்லிக்கலாம், அதை வேணாம், தாலிங்கிறது நல்லா வேணும். அந்த டாலர் போட்டிருக்கேன். இந்த டாலர் போட்டிருக்கும் போது அம்மா வந்து பால் சோறு கிண்ணத்துல தங்க கிண்ணத்துல பெசகிட்டு இருக்காங்க. அப்படி பெசகிட்டு இருக்கும் பொழுது இந்த கழுத்து கீழே டாலர் தொங்கிட்டு இருக்கு. ஆனா அம்மா சாதம் குழஞ்சிட்டு இருக்கும் போது அந்த வாய் குழந்தையினுடைய எச்சில் ஒழுங்குதான். அந்த எச்சில் ஒழுங்குறது எப்படி இருக்குன்னா, இந்த மார்க்கு ஏற்கனவே போட்டிருக்க டாலர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒழுங்குதான். அப்போ அது அசைதுன்னு சொல்லாம அவர் சொல்றாரு, தாலி ஐம்படை தழுவும் மார்பிடை. தழுவும் மார்பிடை மாலைவாய் அமுது. குழந்தைங்களுக்கு பொதுவாக தாய்க்கு குழந்தைகளுடைய எச்சில் வந்து அமுது இல்லையா? அமுது ஒழுகு மக்களை பாலில் ஊட்டுவர். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். பாலை ஊட்டுறாங்க. எப்படி ஊட்டுறாங்க? சாதத்தை குழஞ்சி நல்லா மசிச்சு கையில எடுத்து கொண்டு போய் வாயில கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்பொழுது அவர் கை வந்து தூயிரு. இப்படிதானே ஊட்டணும். குழந்தைங்க அப்படியே ஊட்ட முடியாதுல்ல. அப்படி எடுத்து ஊட்டுறான். இப்படி ஊட்டும் பொழுது இந்த கை விரியுது. கை வந்து தாமரை மாதிரி இருக்குல்ல. ஏன் அந்த கை குவியுதுன்னா, குழந்தையோட முகம் நிலா மாதிரி இருக்கான். நிலவை பார்த்தா தாமரை குவியத்தானே செய்யும். அதுதான் அவர் சொல்றாரு, பாலின் முத்துவர் செங்கை பங்கையும் வாழ்நிலா உற குவிய நாளுமே. ஒரு சாதாரணம் தான். அது தாமரை கையில அவர் சொல்லிட்டாரு. நான் தாமரைன்னு சொன்னோன்னே அடுத்து அவர் சூரியன் சொல்ல போறாரு. சூரியன் தான் விரியணும், விரிஞ்ச கூட்ட முடியாதுல்ல. அப்போ ஒரு 2 சொல்லுக்குள்ள எவ்வளவு ஒரு கவித்துவமான, இதோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்காரரான கம்பர் வந்து எவ்வளவு சிந்தித்து இருக்கிறாங்கிறத இந்த ஒரு வரியில் இருந்தே கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். சின்ன 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 செய்திகளாக யோசித்து பார்த்தது. நான் நிறைய எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படல. ஒரு வரி, இந்த ஐம்படை தாழி, இதை புரிஞ்சுக்க. அற்றவனும் மருதம் உரிய நடை, இது 2. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பாட்டு, நீங்க அந்த சினிமா பாட்டு உங்களுக்கு பொண்ணான கையில பொண்ணாகலாமா நீங்க யோசிச்சு கேட்கணும். இப்படி எல்லாம் எதுக்கு நான் சொல்லிட்டே வரேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் பாட்டு எழுதும் போது இந்த மாதிரி நிறைய சிக்கல் வரும். ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து சரிங்களா, பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கைது போறதே தெரியும், எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அந்த ஜெயக்குமார்ல அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. என்னுடைய நண்பர், என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தாரு. அவர் புதுசா படம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா வந்து என்கிட்ட வாழ்த்தெல்லாம் கேட்டு நீங்க என் படத்துக்கு பாட்டு எழுதுங்க சார் சொன்னாரு. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து வித்யாசார். அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காணொலியில் நிறைய நீங்க பேர் கேட்டிருப்பீங்க. அவரை பத்தி நான் பேச்சு நிறைய இருக்கேன். அவர் தான் இசை. அந்த படத்தை தயாரிச்சது வந்து யாருன்னா சத்யஜோதி பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யஜோதி தியாகராஜன் சொல்லி இப்ப கூட தலைவன் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் தயாரிச்சது அவங்க தான். நிறைய படங்கள், நல்ல படங்கள், பாலுகோவிந்தோட படங்கள், நிறைய இளையம் மாதிரியான படங்கள், பாலுகோவிந்தோட படங்கள், மணிரத்னத்துடைய படம், இப்படி நிறைய அவங்க தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர். அவங்களுக்கு இந்த மாதிரி அவர் படம் கிடைச்ச உடனே என்கிட்ட வந்து கண்ணன் சொல்லாம கம்பெனி படம் போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிங் போயிட்டோம். கம்போசிங் போனோட சுச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு டைரக்டர் கிட்ட இசையமைப்பாளர் சொல்றாரு. டைரக்டர் வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் வித்தியாசமான சுச்சுவேஷன்லாம் ஒண்ணுங்க சார், அவன் மனசுக்குள்ள ஒரு லவ் இருக்கு, அவளும் வந்து லவ் ஒத்துக்கிறா, அதை சொல்றான் அப்படின்னு. லவ் பண்றேன்னு சொல்றாரா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா லவ் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னா இப்படிதான் சொல்லுவாங்க.
இது எப்படி எழுதுவது நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் லவ்ல இருக்காரு, அந்த பொண்ணு வந்து லவ் சொல்லிடுச்சு, இந்த இடத்துல பாட்டு இதுக்கு எப்படி எழுதுது? அவர் மியூசிக் டைரக்டர் வந்து வெளில எடுத்து வச்சு மெட்டலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. நான் யோசிச்சு பார்த்துட்டு சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சுச்சுவேஷன் கேட்டேன். நமக்கு தெரியல, எனக்கு பதில் தெரியாத கேள்வின்னு வச்சுக்கலாம், திருப்பி கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி திருப்பி சுச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா திருப்பி சுச்சுவேஷன் நல்லா சொன்னாரு. சொல்லி முடிச்சாரு. எனக்கு எதுவுமே பிடிப்படல. ஏன்னா எங்க ஆரம்பிக்கிறதே தெரியல. என் மீது காதல் இருக்கு, உன் மீது எனக்கு காதல் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா சட்டையில கேட்கிறேன் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் நான் இங்க ஓப்பன் பண்ண மாட்டேன், அதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சி அப்படி பேசி போகும்போது சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் எல்லா ரகசியத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்களை யாருமே எடுத்துட்டு போட மாட்டாங்களா சார், இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சவங்க எழுதிடுவாங்களே சார் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பாட்டுக்கு நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா, இந்த பாட்டு விஷுவலோட நீங்க பார்க்கும்போது அது ஒரு கருத்து இருக்கு. அதை நான் சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் போயிருக்கிறதுக்கு அவங்க சொல்லலை. அது என்ன சுவாரஸ்யம்னு நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு திருப்பி நம்ம தோழர் உதயகுமார் கூப்பிடுவாரு. அப்போ வந்து அந்த பாட்டோட விளக்கத்துல நான் சொல்லிடுறேன். அந்த பாட்டு வந்து என்னன்னா, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிர்கின்றது, நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிர்கின்றது, நான் நடந்து சென்ற மணல்வெளி மலர்கின்றது, நான் புறத்தில் நின்ற காக்கைகள் மயில்களானது, என் தலை நுழைந்த மழை துளி அமுதமானது அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. உடனே வித்யாசாகர் வந்து எப்போ எந்த நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க 5 நிமிஷம் ஃபீல் பண்ணுவாங்க. வேற அற்புதமான இசை போடுறவர். டக்குனு உடனே நாம் வரைந்து வைத்த சூரியன் ஒளிர்கின்றது அப்படின்ட்டாரு சார். அடுத்த வரைக்கும் நாம் நடந்து சென்ற மணல்வெளி மலர்கின்றது, நான் துறந்து நின்ற காக்கைகள் மயில்களானதே, என் தலைவனை மலை கொடி அமுதமானதேன்னு முடிச்சுட்டு முடிச்சிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எழுதி கொடுத்ததோட நிப்பாட்டி இருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு பாட்டு. மேல 2 வரி போட்டாங்கல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. நான் மூச்சு வாங்குறது வெளிக்கட்டாம சொன்னேன், நீ இழுத்து விட்ட மூச்சிலே இசை கசிந்ததே இருக்க. ஏன்னா நம்ம விட்ட மூச்சு இருக்கு, ஏன்னா நமக்கு தெரியலங்கிறதுனால. அவர் இழுத்து விட்ட மூச்சில இசை கசிந்தது. ஒரு இசையமைப்பாளர் இதை எப்படி கௌரவிக்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை தவிர தமிழ்நாட்டுல எந்த கம்பமும் கண்ணதாசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரணத்தை நான் போட்டு எழுதிக்கிட்டாரு. சார் சரணம் நாளைக்கு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்ப 100 பாட்டுக்கு வேற கம்போசிங் பாட்டு இருந்து அவர் இல்ல எழுதி கொடுப்பா, உற்சாகமா இருக்க எழுதி அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்தம் போட்டாரு. அந்த சந்தம் வந்து திருப்புகழ் சந்தம். அது எப்படின்னா, தன்ன 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 தானம்னா, தன்ன 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 தானம்னா, தான தந்தன தானா தன்ன தான தந்தனான தான தந்தன தானா தனனா தனனா தன்னா 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 தன்னாங்க. ஏதாவது புரியுதா? இப்ப நான் சொன்ன புரிஞ்சோம் எல்லாருமே உடனே கை தட்டிடாதீங்க, சொல்லி முடிச்ச பிறகு கேட்டுக்கீங்க. தன்ன 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 தானா, ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று ஆகியதே, தன்ன 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 தானா, கண்கள் தொட்டு தொட்டு தங்க சிற்பம் என ஆகியது, தான தந்தன தானா தான தந்தன தானா தான தந்தன தானா தன்னா 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 தன்ன. நான் வந்து யோசிச்சேன், சர்முத்திர வாசிக்க சார் அப்படின்ட்டேன். சொந்த வரிகளோட உருவாக்கிட்டு அவர் வாசிப்பாரு. அது ரொம்ப வந்து அது என் வாழ்க்கையில வந்து நம்ம பாட்டு எழுதி வெற்றி அடைந்து உங்கள் கைத்தட்டையெல்லாம் பெருகிற போது எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அந்த எழுதக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் கேட்க போற ஒரு பாட்டை நான் முதல் முறையா எழுதுறேன் இல்லையா, அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நான் உடனே சொன்னேன், ஜன்னல் கம்பி உந்தன் கைகள் தொட்டு தொட்டு தங்க கம்பி என்று ஆகியது, கம்பன் சக்கை உந்தன் கண்கள் தொட்டு தொட்டு தங்க செல்வம் என ஆகியது. அதுக்கடுத்தது என்ன, பூமி புன்னகையாலே என் தோள்கள் ரெக்கைகளாக, நாக்கு உண்பெயர் கூட என் நாள்கள் சர்க்கரையாக, எதுவும் புரியாமல் நின்றேன் உன்னில் இருந்தால் விண்ணில் அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்கும். அடுத்த சம்பவம் எழுதியிருக்காரு. அடுத்த சம்பவம் வந்து அதே மாதிரிதான் சம்பவம், ஆனா லைட்டா மாத்தணும். இப்ப வந்து 2வது சம்பவம் கொஞ்சம் மாத்தணும் இல்லையா. நல்ல முன்னை இல்லை, நாக்கு கையில் இல்லை, உன்னை மட்டும் நான் கொடுத்தேன், பள்ளி செல்லவில்லை, பாடம் கேட்கவில்லை, உன்னை மட்டும் இங்க நான் படித்தேன், ஊஞ்சல் கயிறு இல்லாமல் என் ஊமை மனது ஆடும். அவர் உடனே உற்சாகப்பட்டாரு, ஊஞ்சல் மனது இல்லாமல் என் ஊமை மனது ஆடும், தூங்க இடம் இல்லாமல் என் காதல் கனவை நாடும், எதுவும் தெரியாமல்
தந்தேன் நெஞ்சில் நேர்மணம் முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள முடியும் பாட்டு. இப்ப கேட்டாரு, உங்களை வேகமா எழுதிலேப்பா இது எப்படின்னு கேட்டாரு. இதை விட வேகமா எழுதிடலாம் சார், இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்முடைய சங்க இலக்கியங்களையும் நம்முடைய பக்தி இலக்கியங்களையும் இடைக்கால இலக்கியங்களையும் தொடர்ச்சியாக, இன்னும் சொல்லப்போனா தமிழ்பாடல் இலக்கியங்களையும் தொடர்ச்சியாக வாசித்துக்கொண்டே இருக்கிறவனால் இது ரொம்ப குறைவு. நான் எழுதியிருப்பது ரொம்ப குறைவு நானே நம்புவேன். ஆனால் அந்த பயிற்சியிலேயே இவ்வளவு சிறப்பான பாடல்களை எல்லாம் செய்துவிட வேண்டும். நான் மறைந்து வைத்த சூரியன் ஒளிர்கின்றதே தான் அது மாடல் போயிட்டுடைய 100 வருஷம் தான். ஆனா அது எப்படி நம்ம சந்தத்துக்குள் மாற்றி அமைக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியமானது. ஒரு கதைக்கு பொருத்தமாக அது எங்க மாறுதுன்னா, அவர் ஒரே வார்த்தை தானே சொன்னாரு, அந்த பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு, ஏற்கனவே அவன் காதலோட இருக்கான். அவன் சொன்ன உடனே நான் ஓவியமாக வரைந்திருந்ததில் அந்த சூரியன் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போகுதுங்கிறது சின்னதா ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு கட்ட முடியும். ஒரு சின்ன சின்ன கதைகளா யோசித்து பார்த்தா ஆச்சரியம். நீங்க சினிமா படம் கேட்கும்போது கூட நான் எப்போதுமே சொல்லி கொண்டிருப்ப ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க சினிமா படத்தை கேட்கிற போது அதுல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வரியை பற்றி கொண்டு நீங்கள் இலக்கியத்துக்கு வந்துடலாம். ஏன்னா தமிழ் இலக்கியத்துல அது நிறைய பேர் தமிழ் இலக்கியத்தினுடைய திரைப்படங்களை, இலக்கியத்திலிருந்து வர்றதுனால திரைப்படங்களை எப்படி பாக்குறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன வரியை கூட எங்கிருந்தே ஒரு சரந்து புள்ளிக்கு தான் வந்துட்டே இருக்கு. என்ன சொல்ல போனா, ஒரு சாதாரண ஒரு பாட்டு எவ்வளவு ஒரு பழம் பாட்டு ஒரு நவீன கவிதைகள் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இப்ப யோசிச்சு பாருங்க, கவிஞர் சுகுமாரன் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதை ஒரு 10-15 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், 20 வருஷம் இருக்கும். இந்த கவிதை படிச்ச உடனே எனக்கு வேற எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாடல் கோயிலையோடையும் அதை ஒப்பிட்டு தோணல. உடனே அது திருமூலரோட திருமந்திரத்தோட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த கவிதையை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமந்திரம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். திருமந்திரத்தில் எங்க அந்த பாட்டு சொல்றேன். அந்த கவிதையை முதல் கேளுங்க. ஒருவர் வாய்ப்பிழப்பார், ஒருவன் வாய்ப்பிழப்பான்னு சொல்றேன். ஒருவன் வாய்ப்பிழப்பான், ஊர் கூடும், ஊர் கூடும், ஒப்பாரி வைக்கும், சுரண்டி சுரண்டி சிந்தி சுவரில் இழியும் சரியும் துக்கம் எல்லாம் கலந்து போகும். இதான் இந்த கவிதைக்கும் அவர் என்ன சார் நீங்க சொல்ற திருமணத்துக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதே அவர் என்ன சொல்றாரு, திருமூலர் வந்து ஊரினை ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணவென்று பேரிட்டு, சூறையால் காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள். இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேளுங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணவென்று பேரிட்டு, சூறையால் காட்டிடை கொண்டு போய் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ஒருவன் வாய்ப்பிழந்தால் ஊர் கூடும், ஓயாத அரும், ஒப்பாரி வைக்கும், சுரண்டி சுரண்டி சிந்தி சுவரில் விழியும் சரி என்னும் போகும் கலந்து துக்கம் அப்படின்னு எழுதிப்பாரு. இந்த தொடர்ச்சி எவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு நவீன கவிதைகள் வருவாங்க. அவரோட கவிதை நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர்கள் முக்கியமான, எனக்கு கூட இல்ல, தமிழில் முக்கியமான கவிஞர்களில் அவர் வந்தாரு. ஒரே ஒரு கவிதை சொல்றேன், இது பதிப்பாகங்கிறதுனால நூல்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்கிற வாழ்க்கை பற்றி ஒரு கவிதை எழுதிப்பாரு. 2 வரி தான். அந்த 2 வரி 2ஆம் வகுப்பில் கேளுங்க. 2ஆம் வகுப்பில் எனினும் ஒரே வாழ்க்கையில் எத்தனை பிழைகள். 2ஆம் வகுப்பிலே எனினும் ஒரே வாழ்க்கையில் எத்தனை பிழைகள். இதை விட இன்னும் அபாரமான ஒரு கவிதை இருக்கு. அடிக்கடி நடந்து போகிற பொழுது எங்கேனும் தெருவை கிராஸ் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளர்கள் பார்த்துட்டு அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வரும். அது என்னன்னா, 3 கோடியில் இருக்கிறது, 3 கோடியில் இருக்கிறது பார்வையற்றவனின் கண்மை. 3 கோடியில் இருக்கிறது பார்வையற்றவனின் கண்மை. ஒண்ணுமே கிடையாது. அறியாமையில் எங்க இருக்கிறதுனா, அறியாமை வெளியக்கூடிய இடம் புத்தகத்தில் இருக்குங்கிற மாதிரி. அது எவ்வளவு நுட்பமாக ஒரு கவிஞரால் யோசிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அவன் கண்ணிலேன்னு சொல்ல முடியாது இல்லையா, அவன் கண்ணிலேன்னு சொல்லக்கூடாது. 3 கோடியில் இருக்கிறது பார்வையற்றவனின் கண். அதாவது குருடனின் கண்ணை அவர் எழுதியிருப்பாரு. அப்ப மாற்றுத்திறனாளி வார்த்தைலாம் கண்டுபிடிக்காத போது அவர் எழுதணும். அதனால அவர் அப்ப குருடன் எழுதியிருக்காரு. இப்ப எழுதினா மாற்றுத்திறனாளி அதுல பார்வையற்றவனின் கண்ணுன்னு அவர் எழுதியிருப்பார். குருடனுங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதனால அப்படி தொடர்ச்சியாக தொண்ணூறு ஒவ்வொன்றாக நம்ம யோசித்து வருகிற பொழுது ரொம்ப அபாரமான செல்வங்களை எல்லாம் நம்ம வேற எங்கிருந்து தர முடியாது, புத்தகங்களில் மட்டும்தான் தர முடியும். பவா அவர்கள் வந்திருக்கிறாரு. அவருடைய
ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் பேச எழுதுறதாக எனக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ரயில் கொடுத்தாங்க. நிறைய கதைகள் அவர் சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து வேலைக்கு சொல்லுகிற பொழுது அதன் வெளியே அவர் எதை சொல்ல வந்தார், எதை சொல்ல வருகிறார் என்று திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த வாசிப்பினுடைய முக்கியத்துவம், எழுத்தினுடைய தேவை, இலக்கியத்தினுடைய நுட்பம், இது எல்லாத்தையும் அவர் கலந்து திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருக்கிறார். அது ஒரு தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் முழுக்க போய் அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சாரமாக அவர் மாறி போயிருக்கிறாங்கன்னா இந்த கதைகளுக்குள்ள அவர் எவ்வளவு தூரம் கொண்டு முடியுமாங்க. எனக்கு ஒரு கதை அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். ஆர் சூடாமணி அப்படிங்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இல்லையாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கேயும் அவங்க புத்தகங்கள் கிடைக்கும், நீங்க வாங்கி கொடுங்க. அன்புக்கு மேலே அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை வந்து ரொம்ப எல்லா வீடுகளையும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆனா அந்த கதையை அவங்க எங்க கொண்டு போய் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்கு எது முக்கியங்கிறதா அந்த கதை. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த கதை. மாணிக்கம்னு ஒருத்தருங்க, அவர் ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிடுவாரு. அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க சினோகிராஃபரை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்க சர்வீஸ்ல இருந்து கேட்டா அவருக்கு ஒரு 4 வருஷம் ஆகும். இவர் முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுல இருக்காரு. இப்ப அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியும். கொஞ்சம் புத்தகம் வாசிக்கிறவரு, அப்பப்போ புத்தகம் வாசிப்பாரு. புத்தகம் வாசிக்கும் போது நினைப்பாரு, பேசாம நம்ம எழுத்தாளர் ஆயிருந்தா ரிட்டையர்ட் ஆகாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பாரு. எழுத்தாளர் முதல் ரிட்டையர்ட் ஆயிருவாங்கிறது அவருக்கு தெரியல. அந்த மாணிக்க இருக்கு அந்த கதையில. கொஞ்சம் படிச்சு பார்ப்பாரு, சரியா வராது விட்டுருவாரு. இப்படி ஒரு நாளா போயிட்டு இருக்கும், 2 மாசமா போயிட்டு இருக்கும். அந்த கணவன் மனைவிக்கிட்டே ரொம்ப அந்யோன்யம் இருக்கும். இந்த அம்மா வேலைக்கு கிளம்பி வரும்போதே அவங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளாஸ்ல டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு யாராவது வந்து என்னென்ன செய்யணும்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கிளம்புவோம். அப்படிதான் பெண்கள் வேலை கிளம்ப முடியும். இந்த காலம் தலைவலி ஆடுறதுதான் தெரியுது, வீட்டுக்கு போய் என்னென்ன பாடுபடுது. அதே மாதிரி வேலை கிளம்பி போயிட்டு வருவோம். சாயங்காலமா அந்த அம்மா வருவாங்க. வந்த பிறகு ஏனைய கடமைகளை செய்வாங்க. இவர் வீட்டுல இருக்காரு. அவருக்கு 1 மாசம் 2 மாசம் அப்படி போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்தாரு, நாம சும்மா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாரு. கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவர் தோணும்னா தெரிய வரும். திடீர்னு வந்து வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை, ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். ஒரு உடனே மாசத்துல தெரிஞ்சு கேட்பாரு, ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது, ஐயா தர்மம் பண்ணுன்னு கேட்கறாங்க கேட்பாரு. இல்லையா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்கன்னு தெரியும், நீங்க இருக்கடா வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, நீங்க தானே இருக்கீங்க கூப்பிட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரம், என்னடா சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போஸ்ட்மேன் வருவாரு. அந்த போஸ்ட்மேன் வந்த உடனே, சார் உங்க லெட்டர் வந்துருக்கு சார், உங்க மனைவிக்கு லெட்டர் வந்துருக்கு சார், உங்க லெட்டர் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சார், உங்க மனைவி லெட்டர் உங்க மனைவி தான் கொடுக்கணும். அப்படி இந்த லெட்டர் உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும்னா அவங்க ஒரு ஆப்ரேஷன் லெட்டர் நீங்க வாங்கி வைக்க சார், அதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்தாங்க. இல்ல சார் அவங்க தான் நான் 10 வருஷமா கணவனா இருக்கிறேன், நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போலாம் பார்த்தா ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார் அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க, அபிஷேக் ஏதாவது லெட்டர் வந்து நான் மாத்தி கொடுத்துறேன், தப்பா ஆயிடுச்சு சார், வேலை இருந்து இவ்வளவு மதிப்பான்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய நண்பர் ஒருத்தர் கதிரேசன் சொல்லுவார். அவரு வந்து பேசிட்டே இருப்பாரு, என்ன பாட்டு இருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கதிரேசனோட மனைவி வீட்டிலே இருக்கிறவங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. இல்லைதான் சமைச்சு கொடுத்தாங்க, சுட சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம மனைவி வீட்டுல இருந்தா சுட நம்ம சமைச்சு கொடுத்துருப்பாங்க பாலையெல்லாம் இயல்பாக இருக்கும். உதயம் சில உரையாடல்கள் மாற்றி சொல்றாங்க, படிச்சு ரொம்ப வருஷம் இருக்கிறத. ஆனா அந்த கதையை எனக்கு மனசுக்குள்ளே தங்கி போன ஒரு. அப்புறம் வந்து சாயங்காலம் இன்னைக்கு கோயிலுக்கு கூட இருக்கே, நீ வாயேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லுவாரு. உடனே சரிங்க நானும் வரேன், மனைவி வந்துட்டோம், ஒன்னு நாங்கள் 2 பேரும் வரோம் அப்படின்னு சொன்னேன். மனைவி அது மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க. லேட்டா வந்தாலும் அவர் கேட்குவாரு, இன்னைக்கு சாயங்காலம் பாட்டு கச்சேரி கதிரேசன் வந்து சொல்லிட்டு போனாலும் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பா போலான்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இவங்க ஒரு மனசு நோகாம நடந்துக்குவாங்க. ஆனா வந்ததே 7 மணிக்கு, ரொம்ப தாமதமாகவும் உடல் சோர்வா இருக்கிறாங்க, முகெல்லாம் பார்த்தா வாடி இருக்கு. அதனால சொல்றாரு ஆபீஸ்ல நிறைய வேலையா இருக்கணும்னு. அவங்க காலையில இருந்து வேலை பார்த்து சாயங்காலம் வந்தாலும் ஒரே ஆபீஸ் இருக்கிறதுனால அந்த ஆபீஸ்ல நடந்த மொத்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அது மாதிரி சொல்லி முடிச்சானே அவருக்கே ரொம்ப சங்கடமாயும், இல்ல பரவாயில்ல ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு இவர் போய் பாட்டு கச்சேரி முடிச்சுட்டு வருவாரு. பாட்டு கச்சேரி முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவாரு, ஒரு மன சோர்வாயிரும், அவங்கள்ட்ட சரியா பேச மாட்டாரு. நம்ம என்னதான் வேண்டாம்னு சொன்னா கூட நான் வரேன்னு சொல்லி வந்துருக்கோம்ல அப்படின்னு ஒரு தோணும். சும்மா இருந்தா இதெல்லாம் தோணும், வேலை பார்த்தா எதுவும் தோணி இருக்காது, சும்மா இருந்தாலும் தோணிடும். அப்புறம் அவரு அதை கேட்கலாமா வேணாம்னு ஒரு தைரியம் வரும், கேட்க மாட்டாரு. 1வது நாள் காலையில நம்ம வழக்கம் போல ஆபீஸ் கிளம்பி போவாங்க. கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு போவாங்க. இந்த செய்தியை அவரும் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வீட்டுல வந்து சில தச்சு வேலைக்கு அந்த வேலைக்கு பக்கத்துல வந்து ஒரு தச்சர் இருக்காரு, அவர்கிட்ட போய் மனத்தை கொடுத்து நீங்க வந்து இதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாரு.
இவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாக என்ன பண்ணிடுவாரு, அன்னைக்கு அவங்க வேலைக்கு போவாங்க, வீட்டுல ஒட்டடைக்காக அவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது நம்ம வந்து வீட்டுல செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது, அவருக்கே தோழி வீட்டுல ஒட்டடை அடிச்சுட்டு அந்த தச்சத்தை போவாரு. தச்சத்தை போக மாட்டேன் அவர் உட்கார வச்சு, சரி சார் அதெல்லாம் பண்ணிடலாம் சார், ஒரு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு. ஏப்பா எனக்கு ஜூஸ் அதெல்லாம் வேணாம். இல்லை சார் நீங்க வீட்லயும் ஒர்க் பண்ண காலம் இல்லை, சும்மா தானே இருக்கீங்க, அதெல்லாம் நம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னப்பா எங்க மாதிரி பேச சொல்றாங்க சொல்லிட்டு ரொம்ப சங்கடமா இருந்தேன். அன்னைக்கு மசாயம் வந்த உடனே தயங்கி மனைவி சொல்லுவார். மனைவி லலிதா நான் கேட்கிறேன், இல்லை நீங்க ஒரு 4 மாசமா வேலைக்கு வந்ததுக்கு 1 மாசத்துக்கு அப்புறமாவே நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்க அது உங்க வாயாலே சொல்லணுங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். நம்ம சொல்லுவாங்க பெண்கள் எப்போதும் கோமா சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. உடனே சில தயங்கி இல்ல மதுரேசன் வந்திருந்தா வந்து பேசியிருந்தோம் இந்த மேட்டர்லாம் சொல்லுவார். இந்த நேற்று நடந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிச்ச சொன்னேன். ரொம்ப நல்ல விஷயம் தான், என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல நீ வேலைக்கு போய் தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் அமைதியா இருக்கு. இல்ல நீ வேலைக்கு போவேன்னா சொல்றாரு, என் மேல இருக்கிற அன்பு போயிடுமா என்ன அப்படின்னு கேட்பாரு. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுவோம், வேலைக்கு போகலன்னா அன்பு போகாது, அன்பு மட்டும் போகாது, அப்புறம் என்ன போகும்? சம்பளம் போயிடும், மதிப்பு போயிடும். நம்ம சொல்லிடுது ஒரு கணவன் மனைவிக்கிடையே அன்பு மட்டும் போதாது, இருவருக்கும் இடையே மதிப்பு வேண்டும் என்பதை சூடாமணியை தவிர வேறு யாரும் விரும்பியதாக எனக்கு தெரியல. ரொம்ப நுட்பமா எழுதியிருப்பாங்க. ரொம்ப சாதாரணமான உரைநடை தான், சாதாரணமான உரையாடல்களை 2 பேருக்கு இடையிலே நடக்கும். அன்பு மட்டும் போகாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த கதையை. இந்த கதையை படிச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டு என்ன இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் பொதுவாக இலக்கியத்துல இருந்து ஏதாவது ஒரு கதையை படிச்சுட்டேன், இந்த சுச்சுவேஷனுக்கு யாராவது பழைய பாட்டு எழுதிருக்காங்களான்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். பழைய பாட்டெல்லாம் திருப்பி கேட்கும் பொழுது இதே மாதிரி, அதாவது சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வெளியில இருக்கக்கூடிய ஒரு கதையை அந்த பாட்டோடு அந்த கதையை பொருத்தி பார்க்கறது இல்லையா, அது எனக்கு இயல்பான ஒரு விளையாட்டு மாதிரி எனக்கு பிடிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. அந்த மாணிக்கத்தினுடைய மனநிலையில இருந்து இந்த பாட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு பிறகு 10வது நாள்ல இருந்து மாணிக்கம் வந்தா நம்ம வேலைக்கு அனுபவிச்சிருவாரு அப்படிங்கிறது இருக்கு. உன் கண்ணில் நேர் விளைந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொண்டது, என் கண்ணின் பாவை என்றோம் எனதுவே நின்னதென்றோம். இந்த பாட்டை வீட்டை மொத்தமா கேட்டு பாருங்க. இந்த பாட்டு அப்படியே குழந்தைங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் 1000 ஆழம் எழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேற நீதிகள் தான் நான் எழுந்து விடாது இருப்பேன். ஒரு ஆண் வந்து யோசிக்கிறாங்க. அந்த யோசனை வந்து எங்க இருந்து வருது? இதெல்லாமே தாண்டி இந்த பாட்டோட இறுதியில 2 வரையும் பாரு. அந்த இடம் தான் கண்ணதாசன். என் வேதனை யார் அறிவான், உன்னை போல் தெய்வம் ஒன்றே, தெய்வம் போல் நீ வருன்னு சொல்லல, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அப்படின்னு சொல்லி அதை குறிச்சிடாரு. சின்ன சம்பவம் தான். தெய்வம் போல இல்லை, உன்னை போல் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கும் பொழுது அதோட அர்த்தமும் அதோடைய பாவமும் அதோடைய துணியும் மொத்தமே மாறிடு இல்லையா? இது சினிமா பாட்டுல நீங்க திரும்ப கேட்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்கிறது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். பேரன் நிறைய இல்லை, பாபா அவர்கள் வந்து நீண்ட சொற்பொழி வாழ்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. அதனால அவர்களால் நானும் இருக்கேன். இந்த ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி, இந்த கவிதையை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஊரெல்லாம் கூடி ஒழுக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையன் காட்டில் கொண்டு போய் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நினைப்புழிந்தார்களே. இந்த கவிதையை நீ வச்சுட்டு உங்களுடைய பேஸ்புக்ல உங்களோட சோசியல் மீடியாக்கள்ல 4-5 நாட்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த கவிதை அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாட்டு உங்களுக்குள் ஏதோ ஒன்றை செய்யுங்கிறத நீங்களே உணர்வீர்கள். இந்த வாழ்க்கையினுடைய கதை இந்த பாட்டு உங்களுக்குதான். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியன் காட்டில் போய் சுற்றிட்டு நீரில் மூழ்கி நிலை முடிந்தார்களே அப்படின்னு ஒரு இந்த திருமந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த பாட்டோடு நிகழ்கால சூழலை, நிகழ்கால அரசியலை, நிகழ்கால பிளவுகளை, நிகழ்கால பிறவுகளை எல்லாம் நீங்கள் யோசித்தால் இந்த இலக்கியம் எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கே விளங்கும். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நேரம் அனுமதிக்கவில்லை என்பதால் இறுதியாக என் குளம் என்னும் தன்னிடம் ஒட்டிய மக்கள் நெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளும், அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்த மக்களை மாநில சமூகம் நான் என்று போகும். நன்றி, வணக்கம்.